அனைவருக்கும் வணக்கம். இது யாவரும் கேளீர் யூடியூப் சேனல். நான் மதன். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி வீடியோ எடிட்டர் ப்ளஸ் அந்த வீடியோ எடிட்டரில் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கண்டினியூவாக அந்த வீடியோவை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி வீடியோ எடிட்டர் ப்ளஸில் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷனை ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு வீடியோ நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, இதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கணும். இந்த வீடியோ டிரான்சாக்ஷனை அப்படி ப்ளே பண்ணி காமிக்கும்போது இந்த ஆடியோவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். என்னுடைய வாய்ஸோடு சேர்ந்து அதுவும் டிஸ்டர்ப்டாக இருக்கும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த ஆடியோவை நான் ரிமூவ் பண்ணுறேன். மற்றபடிக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோவில் வாய்ஸ் தேவை இருந்ததுன்னா அதை வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஆடியோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ரைட் கிளிக் பண்ணி டிட்டாச் ஆடியோ கொடுக்குறோம். ஸோ அந்த ஆடியோ மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணால் டெலிட் ஆயிடுது. ஸோ இதை என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கிளிப்பிங்ஸாக நான் அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கிளிப்பிங்ஸில் எந்த இடத்துல தேவையோ அந்த கிளிப்பில் வச்சு நம்ம அந்த வீடியோ கிளிப்பிங்கில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது நம்பர் ஆஃப் கிளிப்பிங்ஸாக மாறிக்கிட்டே வந்துடும். ஸோ இதை நம்ம பண்ணுவோம். நம்ம நார்மலாக ஒரு ப்ராஜெக்டில் ஒரே வீடியோ எடுத்து இப்படி கட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். நிறைய கிளிப்பிங்ஸாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது இப்படி கிளிப்பிங்ஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் வர்றதுக்காக நான் கிளிப்பிங்ஸாக மாற்றிருக்கேன். ஸோ இப்போ ஒரு கிளிப்பிங்லேருந்து இன்னொரு கிளிப்பிங் மூவ் ஆகும்போது இப்போ ப்ளே ஆச்சுன்னா பாருங்கள், ஒரு வித்தியாசமும் இருக்காது. அப்படியே நார்மல் வீடியோ எப்படி ரன் ஆனிச்சோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கும். இந்த டிரான்சாக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு மூவ் ஆகிருக்கு. ஆனால் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, அப்படியே தான் ப்ளே ஆனிச்சு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷனுங்கிறது ஒரு கிளிப்பிங்கில் இருந்து அடுத்த கிளிப்பிங் மூவ் ஆகும்போது சம் எஃபெக்ட்ஸோடு மூவ் ஆகிறதுக்கு பேர் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் ஆப்ஷனில் இருக்கும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் டிரான்சாக்ஷன்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டகரி வைஸாக நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே டிரான்சாக்ஷன்ஸ். இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ். இதில் ஆனில் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனும் வரும். இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கிறலாம் அப்படின்னா கேட்டகரி வைஸாகவும் நீங்கள் டிரான்சாக்ஷனை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ ஒரு கிளிப்பிங்கை இந்த ரெண்டு கிளிப்பிங்ஸுக்கும் நடுவில் ஒரு டிரான்சாக்ஷனை இதில் அப்ளை பண்ணணும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனுக்கும் இந்த ரெண்டு கிளிப்பிங்க்கும் நடுவில் ஒரு டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு இப்போ டிரான்சாக்ஷன் பாருங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள் என்ன எஃபெக்ட் வேணும் அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த எஃபெக்டில் எனக்கு வேணும் அப்படின்னா இதை நான் அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல கொண்டு விட்டுறேன். ஸோ இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிம்பிள் ஒன்று வந்திருக்கும். ஸோ இது என்னென்னா டிரான்சாக்ஷன் இந்த இடத்துல அப்ளை ஆகிருக்குங்கிறத சொல்லுது. அதே இது பாருங்கள், இந்த ரெண்டு கிளிப்பிங்க்கு இடையிலையும் என்னென்னா அந்த டிரான்சாக்ஷன் சிம்பிள் இல்லை, ஏன்னா நம்ம இன்னும் அப்ளை பண்ணலை. ஸோ இது டிரான்சாக்ஷன் இந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் எப்படி அப்ளை ஆகிருக்குங்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த எஃபெக்ட் அதில் மிங்கிள் ஆகி ஒரு கிளிப்பிங்லேருந்து அடுத்த கிளிப்பிங்க்கு மூவ் ஆகுது. இதை தான் நம்ம டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். ஸோ அடுத்தடுத்ததுக்கு வேறு டிரான்சாக்ஷன் வேணும்னா நம்ம ரொம்ப சிம்பிள் தான். எந்த டிரான்சாக்ஷன் வேணும்னு செலக்ட் பண்ண வேண்டியது, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு இழுத்து அந்த இடத்துல விட்டுற வேண்டியதான். ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன் மூவி வீடியோ எடிட்டர் ப்ளஸில் ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தடு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் ஒருவேளை ஏற்கனவே ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு மேலேயே இன்னொரு டிரான்சாக்ஷனை கொண்டு ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. கடைசியாக நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் அதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுதான் அந்த இடத்துல டிரான்சாக்ஷனாக இருக்கும். ஒரு இடத்துல உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வேண்டாம் அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது? இந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா எப்படி நான் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த சிம்பிளை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் ஜஸ்ட் என்ன செய்யலாம்னா, இந்த இடத்துல ஒரு இன்ட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த டிரான்சாக்ஷன் ரிமூவ் ஆயிரும். ஸோ இதில் நம்ம மாடிஃபிகேஷன்ஸும் செஞ்சுக்க முடியும். இந்த டிரான்சாக்ஷன் வந்து எத்தனை செகண்ட்ஸ் இந்த டூரேஷனில் பண்ணணும் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக 2 செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் 3 செகண்ட்ஸ் வரணும், 4 செகண்ட்ஸ் வரைக்கும் வரணும், அல்லது இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும் 1 செகண்டில் முடிக்கணும் அப்படின்னா பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்லோ மோஷனில் பண்ணணும்னா பண்ணலாம், அந்த ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனில் இருக்குது. நார்மலாக ட்ராக் பண்ணி கொண்டு வந்து விடுறதுனால முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லை. இதை நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும், அதுலேயே கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ட் மார்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருந்து அந்த டிரான்சாக்ஷன் போயிடும். அப்ளை டு ஆல் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் இதே டிரான்சாக்ஷன் வந்து அதுக்கு அப்ளை ஆகும். இதுதான் வந்து டிரான்சாக்ஷன் ஒர்க் பண்ணுறதுல உள்ள மெத்தட்ஸ். அதுவும் எதில் அப்படின்னா மூவி வீடியோ எடிட்டர் ப்ளஸில் ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.